தமிழ்நாட்டு மக்களே வணக்கம். ரோடு நல்லா இருந்தால் தான் நம்ம பைக் ஓட்ட முடியும், சரிங்களா? தண்ணி இருந்தால் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். நல்லா கேட்டுக்குங்க. ஒரு விவசாயம் நல்லா இருந்தால் தான் நம்மளுக்கு பயிர் பச்சை ஒரு அரிசி வறுப்பு கிடைக்கும். ஒரு ஆட்டோ டிரைவர் நல்லா இருந்தால் தான் நம்மளையே சோமனில் ஏற்றி போவார். ஒரு பிஆர்சி டிரைவர் நல்லா இருந்தால் தான் நம்ம பஸ்ஸில் ஏறி போய் இறங்க முடியும். சொல்லுங்கள். அவர் வகுத்து பசியோட பஸ் ஓட்டுறாரு, மயக்கப்பட்டு விட்டு வண்டி விட்டுறாரு, ஓடி போய் மொத்தம் கவரும்ல. சொல்லுங்கள். ஒரு மினி பஸ் டிரைவர் இருந்தாப்புல, பஸ்ஸில் ஏறி உட்காந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு ஏறி உட்காந்தோன்னு இழுவு வந்துடும். நான் பார்த்துருக்கேன் மக்களை. அந்த மாதிரி டிரைவரை போட்டு வண்டி ஓட்டினா எத்தனை மக்கள் அந்த நாள் நம்பி ஏறுறீங்க? இழுவு வந்து அந்த வண்டி எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்? இந்த மாதிரி நிலைமை பிஆர்சி டிரைவருக்கு வரும். அவர் சாப்பிட்ணுன்னா அவருக்கு தேவையான சம்பளம் கொடுக்கணும்ல, இதெல்லாம் கொடுக்கறதே இல்லை. டீச்சர் பூரா அரசு டீச்சர் கிடையாது, பூரா அறவர டீச்சரை கொண்டு புள்ள நிப்பாட்டி அவங்க சொல்கிறது செய்யணும். படிக்க விடாத பாட்டு புக்கை கொடுத்துட்டு அங்கிட்ட உட்காந்து கதையை பேசுன்றது. அரசு டீச்சர் தான் இருந்தால் தான் ஒழுங்காக பாடம் சொல்லி கொடுக்க போகிறாங்க. இந்த மாதிரி வேலையை பார்க்குறது, தேவையில்லாத வேலையாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. மக்களே நல்லா சொல்கிறேன், கேட்டுக்குங்க. தமிழ்நாடு நல்லா இருக்கணும்டா, நல்லா ஓசிங்க, சரிங்களா? நம்மளுக்கு காடு நல்லா இருக்கணும், வீடு நல்லா இருக்கணும், ரோடு நல்லா இருக்கணும். இப்படி இருந்தால் தான் நம்ம வாழ முடியும். இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? விஜயகாந்த் கோயில் இப்போ தூக்கிட்டு இருக்காங்களா? அடுத்து கொஞ்சம் ஒரு 40-50 வருஷம் கழிச்சு 300 ரூபா டிக்கெட் போட்டுருவாங்க, திருப்பதி மாதிரி. அடுத்து கலைஞர் கோயில் கொஞ்ச நாள் விடுவாங்க, ஒரு 50 வருஷம், நம்மளுக்கெல்லாம் மறந்துடும்ல. அப்புறம் அவங்க 300 ரூபா டிக்கெட்டு போட்டுருவாங்க, திருப்பதி. அடுத்து எம்ஜிஆர் கோயில் 300 ரூபா டிக்கெட்டு போட்டுருவாங்க. கொஞ்ச நாளைக்கு மக்கள் போயிடுச்சுன்னா அப்புறம் திருப்பதி இவங்களுக்கு சொந்தம், எம்ஜிஆர் சிலை அவங்களுக்கு சொந்தம், கலைஞர் சிலை அவங்களுக்கு சொந்தம், விஜயகாந்த் சிலை அவங்களுக்கு சொந்தம். இவங்க வந்து மக்கள் நல்லா செய்வாங்களா? சொல்லுங்கள். அவங்களுக்கு கோயில் கட்டிக்கிட்டு இருக்காங்க. கோயில் கட்டி இருக்க வேற கோயிலில் அப்புறம் காலி பண்ணிட்டு விஜயகாந்த் தான் கடவுள், கலைஞர் தான் கடவுள், எம்ஜிஆர் ஜெயலலிதா தான் கடவுள் இந்த ஒரு சூழ்நிலைக்கு வரப்போகுது. நம்ம போயிடுவோம். நம்ம பேரம்பேத்தியை போய் ஏமாற்றி இவங்க தான் இப்போ ஈஸ்வரன், இவங்க தான் ஈஸ்வரி, இவங்க தான் நம்மளை படைச்சவங்க. கலைஞர் தான் படித்தவருன்ட்டு இப்படி வரலாறை உருவாக்கி கதையை எழுதி பாடத்தை எழுதி மக்கள் நம்ம பேரம்பேத்திட்ட போய் வசூல் பண்ண போகிறாங்க.